ஏ.ஆர். ரகுமானின் தந்தை ஆர்.கே. சேகர் இடைவிடாமல் பணிபுரிந்த காலத்தில் உணவை பற்றியோ ஓய்வை பற்றியோ கவலைப்பட்டதே இல்லையாம். டீயும் ஒரு சில பிஸ்கட்டுகளையுமே மட்டுமே சாப்பிட்டுவிட்டு ரெக்கார்டிங் தியேட்டரே கதி என கிடந்தாராம். சில சமயம் நள்ளிரவு நேரங்களில் அவருக்கு கடும் வயிற்று வலி ஏற்படும். வலி பொறுக்க முடியாமல் தலையணையை வயிற்றுக்கு கொடுத்து குறுகி படுத்து கிடப்பார். உயிரை கொள்ளும் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியதும் மெல்ல கண் அயர்வார். இமை மூடி ஓரிரு மணி நேரமே ஆயிருக்கும். அதற்குள் விடிய ஆரம்பித்துவிடும். காலை 7 மணிக்கே இசைக்கலைஞர்கள் காத்திருப்பார்களே என்கிற அலாரம் அடித்ததும் தூக்கம் கலைந்து எழுந்து ஒளிப்பதிவு கூடத்துக்கு ஓடிவிடுவார். வயிற்று வலியை பற்றி மருத்துவரிடம் ஆலோசிக்க கூட நேரமில்லை. அந்த வலியை பற்றி அவர் யாரிடம் சொல்வதும் இல்லை. இதில் மற்றொரு சோகம் என்னவென்றால், மகத்தான இசையமைப்பாளரான அவர் தனக்கான பட வாய்ப்புகளின்றி பிற இசை அமைப்பாளர்களுக்கே வேலை செய்ததுதான். பழசி ராஜா படத்தில் அருமையான 10 பாடல்களை கொடுத்தார் சேகர். அதில் ஏ.எம். ராஜாவும் எஸ். ஜானகியும் பாடிய சிறுகற்று வீணொரு கொச்சு தும்பி, பி. சுசீலா பாடிய பிரபல தாலாட்டு பாடலான முத்தே வாவாவே என்ற பாடல்கள் இன்றைக்கும் கேட்பதற்கு சுகானுபவம் தரும். சாயிபே சாயிபே அஸ்லாமு அலைக்கும் என்கிற பாட்டு அங்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது. அதற்கடுத்து அவர் இசையமைப்பில் பல வருடங்களுக்கு பின் வெளிவந்த ஆயிஷா படத்தில் பிபி நிவாஸ் பாடிய யாத்காரா போவுகா போவுகா பாட்டு பிபி பீனிவாஸின் மிக சிறந்த பாடல்களில் ஒன்று. ஆனாலும் ஒரு மனிதனால் எவ்வளவு நாட்கள் தான் இசையமைக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் பொருளாதார ரீதியாக சமாளிக்க முடியும்? நாட்கள் செல்ல செல்ல ஆர்.கே. சேகரின் நோய் தன் கொடூர கரங்களால் அவரை சுற்றி வளைத்தது. நடமாட முடியாதபடி படுக்கையில் விழுந்தார். சிறுவனாக இருந்த திலீப் அப்போது மருத்துவமனைக்கு தினமும் சென்று அப்பாவை பார்த்த ஞாபகங்கள் அவரது மனதில் நீங்காத சித்திரங்களாக பதிந்திருக்கின்றன. அப்பா மருத்துவமனை கட்டிலில் படுத்திருக்கிறார். சுற்றிலும் நிற்கும் அவருடைய உதவியாளர்கள் அவர் சொல்லும் இசை நோட்டுகளை குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில சினிமா இயக்குநர்கள் வந்து, இந்த நிலைமையில் இப்படி சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் நீங்கள் எழுந்து வந்தால்தான் எங்கள் படம் மியூசிக் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் என்று சங்கடத்துடன் சொல்கிறார்கள். நோயின் தீவிரத்திற்கு நடுவிலும் டியூன்களை கேட்டு அதற்கான அரேஞ்ச்மெண்ட் நோட்டுகளை எழுதி கொடுக்கிறார் சேகர். பிரபல திரைப்பட பாடலாசிரியர் குமாரன் தம்பி வந்து சேகரின் கைகளை பற்றி கொண்டு, சீக்கிரமே குணமடைஞ்சிருவீங்க, வாங்க நாம சேர்ந்து மறுபடியும் மியூசிக் செய்யலாம் என்கிறார். இருவரும் இணைந்து பல படங்களில் சிறந்த பாடல்களை கொடுத்தவர்கள். ஒரு வறண்ட புன்னகையை அவருக்கு பதிலாக அளிக்கிறார் சேகர். தன் நோயை பற்றி தீவிரம் அவருக்கு அப்போது தெரிந்தே இருந்தது. சிறுவன் திலீப் இந்த காட்சிகளை எல்லாம் ஒருவித பிரமிப்புடனும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேனியைப் போல சுறுசுறுப்பாக சுழன்று வேலை பார்த்த அப்பாவுக்கு திடீரென்று என்ன ஆனது என்றே புரியவில்லை. அப்பா ஒரு சிறந்த இசைக்கலைஞர் என்பது மட்டும்தான் தெரியும். வீட்டில் அப்பா சேகரித்து வைத்திருந்த இசைத்தட்டுகளும் இசைக்கருவிகளும் தான் திலீப்பின் விருப்பமான உலகம். விரைவில் அப்பாவுக்கு உடம்பு சரியாகிவிடும். முன்பு போல் அவர் உற்சாகமாக இசைப்பணிகளுக்கு திரும்புவார் என்று திலீப் நம்பினான். ஆனால் அந்த நம்பிக்கை நனவாகவில்லை. அப்பாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகியது. சேகரின் 31ஆம் வயதில்தான் திருப்பதியில் திருமணம் நடந்தது. கஸ்தூரியை மனைவியாக்கி கொண்டவருக்கு காஞ்சனா, திலீப், பாலா, ரேகா என்று அடுத்தடுத்து குழந்தைகள். அப்போது மலையாள பட உலகில் பல புதுமையான புகுத்தி வந்தார் சேகர். பாலமுரளி கிருஷ்ணாவையும் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தையும் அங்கே அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். கே.ஜே. யேசுதாஸின் பிரம்மாண்டமான கோட்டையை ஊடுருவது மலையாளத்தில் அப்போது யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத காலகட்டம். 1972 வெளியான மிஸ் மேரி படத்தில் சேகர் இசையமைத்த பி. சுசீலாவின் நீ என்றே வெளிச்சம் பாடல் இன்றைக்கும் கிறிஸ்துவ மேரி மாதா பக்தி பாடல்களில் ஒன்றாக கேரளத்தில் பாடப்படுகிறது. ரஹ்மானிடம் இப்போது நாம் காணும் புதிய டெக்னாலஜியில் உள்ள ஆர்வம் அப்போதே ஆர்.கே. சேகரிடம் வெளிப்பட்டிருக்கிறது. அவர் அடிக்கடி சிங்கப்பூர் சென்று இசைக்கருவிகள் புதிதாக என்னென்ன வந்திருக்கின்றன, இசைப்பதிவு டெக்னாலஜியில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்றெல்லாம் அவதானிப்படி இருந்திருக்கிறார். ஒரு சில குரல்களை மீண்டும் மீண்டும் கேட்டு அழுத்து போயிருந்த நமக்கு பல புதிய புதிய குரல்களை அறிமுகப்படுத்தி இசை கேட்கும் அனுபவத்தையே மாற்றி காட்டியவர் தான் ரஹ்மான். அதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் அவருடைய தந்தை ஆர்.கே. சேகர். அன்றைய காலகட்டத்தில் சினிமாவுக்கு பாடுவது என்பது சாதாரண விஷயமே இல்லை. ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கெல்லாம் இரும்பு கோட்டைகள், யாரும் அத்தனை சீக்கிரத்தில் உள்ளே புக முடியாது. ஆர்.கே. சேகர் அந்த கோட்டையின் கதவுகளை புதிய பாடல்களுக்காக திறந்துவிட்டார். பிரம்மானந்தன், சதானந்தன், சுதாவர்மா, கோபாலகிருஷ்ணன், சோமன், பொன்குந்தம் ரவி, ஜெயலட்சுமி, கஸ்தூரி சங்கர், மனோகரன், அம்பிலி, ஜெயா போன்று எத்தனையோ பாடகர்களை அறிமுகம் செய்தார் சேகர். அந்த லெகசி அவர் மகன் ரஹ்மான் வழியே தொடர்கிறது. ஆர்.கே. சேகர் மலையாளத்தில் 110 பாடல்களுக்கு இசையமைத்திருந்தார். யேசுதாஸ், ஜெயச்சந்திரன், பி. சுசீலா, வாணி ஜெயராம் போன்ற பல பாடகர்கள் அவருடைய இசையில் எண்ணற்ற பிரபாதமான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கும் சேகரின் இசை கேரளத்தில் வற்றாத ஜீவ ஊற்றாக தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது.
ஆர்கே சேகர் கடைசியாக இசையமைத்த படம் தான் 1976 வெளியான சோட்டானிக்கர அம்ம அப்படின்ற இடம்பெற்ற மனசு மனசென்ற காதல் என்கிற பாட்டு இன்றைக்கும் கேரளாவில் நீங்கள் கேட்டவையாக ஒலிக்கும் என்பது அற்புதமான பாட்டாக விளங்குது. அந்த படம் வெளியான அதே நாளில் இந்த உலகை விட்டு மறந்தார் ரகுமானின் தந்தை சேகர். அப்போது அவருடைய வயது 42, திலீப்புக்கோ வயது 9. சேகருக்கு யாரோ சூனியம் வைத்ததால் தான் இறந்தார் என்கிற வதந்தி அப்போது இசையுலகில் எழுந்து அடங்கியது. சரியாக கவனிக்கப்படாத அல்சரால் தான் அவர் உயிர் பறிந்தது என்கிறார்கள் அவருக்கு நன்கு அறிந்த சிலர். ஏஆர் ரஹ்மான் வீட்டில் இன்றைக்கும் இந்தியாவின் புகழ்பெற்ற இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கிறார்கள். எத்தனை பணம் கேட்டாலும் கொட்டி கொடுக்க தயாரிப்பாளர்கள் ரெடி. இது இன்றைய நிலைமை. ஆனாலும் சரியான வாய்ப்புகள் கிடைத்து ஒரு நட்சத்திரமாக மின்ன முடியாமல் போன இசை மேதையான தன் அப்பாவை பற்றி பழைய நினைவுகள் ரகுமானை அலைக்கழித்தபடியே தான் இருக்கின்றது. எனக்கு வாழ்க்கையில் முதலாக அறிமுகமான இசையே அப்பாவின் இசைதான். அப்பாவின் விரல்களை பிடித்து கொண்டு நானும் ரெக்கார்டிங் தியேட்டர்களுக்கு செல்வேன். பெரிய பெரிய இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் என் அப்பாவிடம் மரியாதையாக நடந்து கொள்வதை பார்ப்பேன். அப்பாவை நினைத்தால் பெருமையாக இருக்கும். பிற்காலத்தில் நானும் ஒரு இசை கோப்பாளனாக பணிபுரிந்த போதுதான் அவருடைய பணியின் உன்னதம் எனக்கு புரிந்தது. ஒரே சமயத்தில் அவர் பல படங்களுக்கு வேலை செய்வார். ஒரு படத்தில் அவர் இசையமைப்பாளராக இருப்பார். அதே நேரம் மற்ற படங்களுக்கு கண்டக்டராகவும் அரேஞ்சராகவும் வேலை செய்வார். ஓய்வற்ற கடும் உழைப்பால் தான் அவர் இறந்தார் என்று எண்ணுகிறேன். அவரால் உதவி பெற்ற எத்தனையோ பேர் இன்றைக்கும் என்னிடம் வந்து நன்றி சொல்லும் பொழுது என்னால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவர் எனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழிபாடு படுறாரா நம்ம ஏஆர் ரஹ்மான். தன் ஹீரோவான தந்தை ஆர்கே சேகரின் அதிர்ச்சியான மரணமும் அதைத் தொடர்ந்து அவர் வாழ்வில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவங்களும் தான் திலீப்பை அல்லாஹ்க்காக ரஹ்மானாக மாற்றியது. அதை பற்றிய விஷயத்தை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.